அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஞானப்பாட்டையில் செல்லக்கூடிய ஞானவான்கள் உண்மையிலேயே அவர்கள் காமில் என்பதற்கான அடையாளம், தன்னை அவர்கள் ஒருபோதும் காமில் என்று வெளியே சொல்வதில்லை. அவர்களை பார்த்து அவர்களுடைய அந்த மேலாம்பரமான அந்த ஆற்றல்களை எல்லாம் கண்டு மக்கள்தான் அவர்களை காமில் என்று சொல்வார்கள். சரியா? அதே போன்று தன்னுடைய பேரொளியை, தன்னுள் இருக்கும் ஒரு கருவிற்கு ஆதாரமான அந்த பேரொளியை கண்டுகொண்டவர்கள் ஒருபோதும் அதை வெளிப்படுத்துவதில்லை. நான் கண்டுகொண்டேன், நான் பார்த்து கொண்டேன், நான் அதனை அறிந்து கொண்டேன், நான் கனவில் தெரிந்து கொண்டேன், எனக்கு இன்ன வலியுல்லா நாகூர் ஷமீத் பாதுஷா அவர்கள் கத்தசல்லா சிரவுல் அசீஸ் அவர்கள் கற்பித்தார்கள். இது எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார்கள். நீங்கள் அவர்களை பார்த்த உடனே தெரியும். ஒருவேளை அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் கற்றிருந்தால் இதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பார்த்த உடனேயே மக்கள் எப்படி காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுகிறதோ அதை போன்று ஈர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் காந்தத்தை வாவா இரும்பை வாவா என்று காந்தம் கூப்பிடாது. ஏன்னா காந்தம் இருக்கிற இடத்துல இருக்க இரும்பை ஒட்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு காமில பார்த்த உடனே ஒட்டிக்கிறதுக்கு அந்த ஞான தேடல் உள்ளவர்கள் ஒட்டி கொள்வார்கள். அது என்கிட்ட இருக்குது, நான் கருவை தெரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட வாங்க, நான் கருவை பற்றி சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் இது ஒரு ப்ரொபஷன் மாதிரி இல்லை. அதல்ல. யாருக்கு அல்லாஹ் கருவை பற்றி தெரிஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா அவங்கள கருவில் அறிஞ்சவங்கள அவன் காட்டி கொடுத்துருவான். அவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவரும் வெளியே சொல்ல மாட்டார், நான் ஒரு பெரிய காமிலு, சரியா, இப்படி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஞானவான்கள் அவர்கள் ஞானத்தின் படித்தரத்தை அடைய அவர்கள் ஒரு ஆழ்கடலை போன்று அமைதியாகி விடுகிறார்கள். அவர்கள் எதையுமே போட்டு வெளிப்படுத்துவதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. மக்கள் அவரை ஆர்வமாக கண்டுகொள்வார்கள். அதுதான் நம்முடைய ஒரு தொடர்பில் நாம் கண்ட உண்மை. சரியா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா இல்மையை ரொம்ப பரிபூர்ணமாக ஞான இன்பத்தை கண்டுட்டு அவங்கள நீங்கள் அடையாளமே முதல்ல காண முடியாது. நான் தேடி போன எத்தனையோ பேர் மக்களால் ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க பெரிய குத்துபாக இருந்தாங்க. சரியா? மக்கள் எல்லாம் அவரை வேற பைத்தியக்காரன், அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, அப்படி தான் அவங்க இருப்பாங்க. தன்னை ஒரு பைத்தியம்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. தன்னை ஒரு பெரிய வலிங்கும் போது அதுக்கு வெளிக்காட்ட மாட்டாங்க. சரியா? இப்படி எத்தனை பேரை கண்டு நாம் அவர்களுடைய துவாமெல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த கிருபையினால் தான் பல விஷயங்களை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வின் அருளால் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஷேக் நாயகமும் அதுக்கான ஒரு இஜாசத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலும் சரி, எல்லா துறைகளிலும், எழுத்து துறைகளிலும் சரி. இது என்னுடையதல்ல. அல்லாஹ் தாலா நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழித்தொடராக வந்த நம்முடைய ஆன்மீக ஆசிரியர்களுடைய ஒரு மிகப்பெரிய துவா பரக்கத் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதிலே தக்கலப்பாவுடைய ஒரு தொடர்பு, ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பு, இத்தகைய ஒரு நூல்களை எழுதுவதற்கு எம்மை உந்தியது. அல்லாஹ் அதற்கு நல்ல பலனை தந்திருக்கிறான். எனவே இஸ்முல் ஆலம்னு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியணும்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் ரகசியம். இஸ்முல் ஆலத்தை தெரிஞ்சவங்க தனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, இஸ்முல் ஆலத்தை தெரிஞ்சவங்க ஒருத்தர் அடிக்கிறாரு. ஒரு இஸ்முல் ஆலத்தை தெரியறதுக்காக வேண்டி ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, இஸ்முல் ஆலத்தை சொல்லிக் கொடுங்க. சரி, நீங்கள் அந்த ஒரு பக்கமாக போங்க, அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு விறகு பிறகிட்டு வர்றாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படக்கூடியது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய சக்தியை பிரயோகப்படுத்த மாட்டார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரமான விஷயம். சரியா? ஒரு மக்களுக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் விஷயம். அந்த முதியவர் விரவுகளை சேகரித்து வரும்போது அன்றைய காவலாளிகளை அடித்து பிடுங்கி அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர் பாவம் பெரியவர், அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இஸ்முல் ஆலத்தை படிக்கணும்னு நினச்ச மாணவர் நினைக்கிறார், எனக்கு மட்டும் இப்போ இஸ்முல் ஆலம் தெரிஞ்சிருந்தா இந்த காவலாளிகளெல்லாம் பொசுக்கி இருப்பான் அப்படிங்கிறாரு. நடந்து முடிஞ்சுட்டு அவர் வர்றாரு. தன்னுடைய ஆன்மீக ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, சரியா, எனக்கு மட்டும் நீங்கள் சொல்லி தந்துருந்தேன்னா அந்த காவலாளிகளை எல்லாம் நான் பொசுக்கி இருப்பேன்னாரு. அப்போ சொன்னார், எந்த வயது முதல்ந்து அந்த விறகு பறகிட்டு இருந்தாங்கள அவங்க தான் இஸ்முல் ஆலத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது.
ஏன்னா இஸ்முலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பக்குவம், பொறுமை எல்லாம் வேணும். எதுக்கெடுத்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க துணிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஞான பாட்டையிலே இது சொல்லப்படும். அதுபோன்று தான் எந்த ஞான சூஃபியாக்களும் தங்களை அதிகமாக இப்படி வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. சரியா? அவர்களை பார்த்த உடனே தெரியும், அவர்களோடு ஒட்டி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிடும். சரியா? அதுதான் நாம் அறிந்த உண்மை. அதை அனைவரும் அறிய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ்.